குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால், அதாவது டிகிரி வயசில் 8 டிகிரிக்குள்ளே சேர்ந்து இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது செவ்வாய் வந்து மங்களன்னு சொல்கிறது, சுக்கிரன் வந்து வண்டி வாகனத்துக்கு காரகர், மனைவிக்கு காரகர், ஒரு ஆண் மகனுக்கு மனைவிக்கு காரகராக வருவார். சுக்கிரன் வந்து இந்த கொடுக்கல் வாங்கல் லேவாதேவைக்கு காரகராக வருவார். ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட இதுக்கு குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பண்ணும்போது அதெல்லாம் வருவாங்க. சேர்ந்து இருக்கும்போது இந்த சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்க தான் வந்து காசு பணம் லேவதேவை பண்ணுறது, இந்த வண்டி வாகனம் அதிகமாக வச்சு வண்டி வாகனத்தை ஓட்டுறது, வாடகைக்கு ஓட்டினாலும் சரி அல்லது சொந்தமாக ஓட்டினாலும் இந்த சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்க தான் அதெல்லாம் செயல்படுத்த முடியும். அதேமாதிரி மனைவிக்கு காரகராக சுக்கிரன் வர்றதுனால இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மனைவி வந்து குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் சிக்கல்கள் வராமல் இருக்கும். ஆனால் இந்த சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது இந்த குடும்ப சிக்கல்களை உண்டு பண்ணுவாங்க, வண்டி வாகனத்தில் தடை பண்ணுவாங்க. அந்த செவ்வாய் திசை வரும்போது நடக்கும்போது தான் அந்த கெடுதல்கள்லாம் நடக்கும். அதுவே வந்து சுக்கிரனும் செவ்வாயும் கேந்திர திரிகோணம். கேந்திர திரிகோணம் அப்படின்னா கேந்திரம்னா 1, 4, 7, 10, திரிகோணம்னா 1, 5, 9. இந்த மாதிரி இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்துருந்தாங்கன்னா, ஏதோ கெடுபலன் ஏதோ கொஞ்சம் கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணிடுவாங்க. அதே சுக்கிரனும் செவ்வாயும் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா, 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா, அந்த குடும்ப சிக்கல்களை அதிகமாக உண்டு பண்ணி கோர்ட்டுல இது வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும். கோர்ட்டில் போய் இப்போ கணவன் மனைவி வந்து பதில் சொல்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டு அப்புறம் நிவர்த்தி பண்ணும். 6, 8, 12 இருந்தால் அதனுடைய திசை நடக்கலைன்னா அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. செவ்வாய் திசை நடந்தால் தான் அதிகமாக கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும், சிக்கல்கள் உண்டு பண்ணும். அதே சுக்கிரன் திசை நடக்கும்போது குறைச்ச கெடுதல்களை பண்ணி நிவர்த்தி பண்ணிவிடுவாங்க. டைவர்ஸ் வரைக்கும் போய் கூட நிவர்த்தி ஆகி கணவன் மனைவி வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. ஏன்னா சுக்கிரன் தசையாக இருந்தால் அல்லது செவ்வாய் தசையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து டைவர்ஸில் கொண்டு போய் விட்டுடும். 6, 8, 12 சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாங்கன்னா கொண்டு போய் விடும். அதே குரு பார்வையில் இருந்துச்சுன்னா அது கொண்டு போய் விடாது, நல்லாயிருக்கும், நல்லா வாழ்வீங்க. கணவன் மனைவியினுடைய இது வாழ்த்துக்கள்.